ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். வாழை மரமும் ஆலமரமும். அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஊருக்கு வெளியில் ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருந்தது. அங்கே ஒரு ஆலமரமும் வாழை மரமும் இருந்தது. அந்த ஆலமரம் நல்ல பெரிய ஆலமரமாக வளர்ந்து ரொம்ப உயரமாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வாழை மரம் இருந்துச்சு. அந்த வாழை மரத்தில் நிறைய பழங்கள் இருந்தது. அதுவும் ரொம்ப சுவையான பழங்களாக இருந்தது. எல்லா பறவைகளுக்கும் அந்த வாழை மரத்தில் இருக்கிற வாழைப்பழத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எல்லா பறவைகளும் அந்த வாழை மரத்திலேயே அமர்ந்து பழங்களை சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இதனால் வாழை மரத்துக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு நாள் அந்த வாழை மரம் ஆலமரத்தை பார்த்து சொல்லிச்சான், ஆலமரமே, நீ எவ்வளவு உயரமாக இருந்தாலும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இந்த பறவைகளுக்கெல்லாம் என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் நிறைய சுவை நிறைந்த பழங்களையும் கொடுக்குறேன். அதனால் இந்த பறவைகள் எல்லாரும் என்னதான் தேடி வராங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். நீ இவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் இந்த காட்டில் எத்தனை மரங்கள் இருந்தாலும் என்னை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாழை மரம் அந்த ஆலமரத்துக்கிட்ட தன்னை பற்றி பெருமையாக பேசிச்சான். அதை கேட்ட ஆலமரம் சொன்னது, நீ சொல்வது சரிதான் வாழை மரமே. நீ மிகவும் சுவையான பழங்களை தருகிறாய். அதனால் பறவைகளுக்கெல்லாம் உன்னை பிடிக்கிறது. ஆனால் பல வருடங்களாக இங்கு நான் இருக்கிறேன். அதனால் எல்லா பறவைகளும் என் மீதுதான் கூடு கட்டி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆலமரம் சொல்லிச்சான். அதை கேட்ட வாழை மரத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். ஆலமரமே, நீ எத்தனை வருடம் வாழ்ந்தால் என்ன, என்னை போல சுவையான பழங்களை உன்னால் கொடுக்க முடியுமா? வாழை மரமே, உன்னுடைய பழங்கள் தீர்ந்துவிட்டால் பறவைகள் உன்னை தேடி வராது. ஆனால் என் மீது பறவைகள் எப்போதும் கூடு கட்டி வாழும். ஆலமரமே, உனக்கு என் மேல ரொம்ப பொறாம. அதனால தான் நீ இப்படி பேசுற. இனிமே நீ என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு வாழை மரம் சொல்லிச்சான். அதை கேட்ட ஆலமரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது. அந்த ஆலமரத்தில் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மீனுக்குருவி அமர்ந்திருந்துச்சு. அந்த மீனுக்குருவி ஆலமரத்துக்கிட்ட கேட்டுச்சு, ஆலமரமே, நீ ஏன் திரும்ப பேசல? வாழை மரத்துக்கிட்ட உன்னுடைய நல்லதையெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதற்கு ஆலமரம் சொல்லிச்சு, வாழை மரம் தன்னை பற்றி மிகவும் கர்வமாக இருக்கிறது. நான் தான் மிகவும் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு. இப்ப நான் எது சொன்னாலும் அந்த வாழை மரத்துக்கு புரியாது. அதனால தான் நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரம் சொல்லிச்சான். அந்த ஆலமரம் சொன்னது போலவே வாழை மரத்துக்கிட்ட இருந்த பழங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் பறவைகள் வாழை மரத்தை தேடி வரவே இல்லையாம். வாழை மரத்துக்கு அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்ததாம். அப்போ ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே பெரிய புயல் வந்துதான். எல்லா பறவைகளும் பறந்து அந்த ஆலமரத்தில் போய் கிளைகளெல்லாம் இறுக்கமாக பிடிச்சிட்டு எல்லா பறவைகளும் அந்த மரத்தில் அமர்ந்திருந்துச்சான். அப்போது புயல் ரொம்ப வேகமாக அடித்தனால அந்த வாழை மரத்தால் தாக்கு பிடிக்கவே முடியலையாம். அந்த புயலில் வாழை மரம் கீழே விழுகிற அளவுக்கு போயிடுச்சான். அப்போது ஆலமரத்துக்கிட்ட வாழை மரம் கேட்டுச்சான், ஆலமரமே, என்னை எப்படியாவது காப்பாத்து. எனக்கு 2 குழந்தைகள் இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் கீழே விழுந்து இறந்து போயிட்டேன்னா என் குழந்தைகளை என்னால் காப்பாற்ற முடியாது. அதனால் என்னைய நீ எப்படியாவது இந்த புயலில் இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி வாழை மரம் கேட்டுச்சான். ஆலமரமும் தன்னோட வேர்களை வச்சு அந்த வாழை மரத்தை இறுக்கி பிடிச்சிக்கிச்சான். ஆலமரம் தன்னுடைய வேர்களை வச்சு வாழை மரத்தை இறுக்கி பிடிச்சனால புயலில் இருந்து வாழை மரம் தப்பிச்சிருச்சு. புயல் நின்னதுக்கப்புறம் வாழை மரம் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆலமரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுது. அன்னையில இருந்து ஆலமரமும் வாழை மரமும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
கர்வமும் பொறாமையும் மனுஷனை அழிச்சிரும். அதனால் நம்ம எப்பயும் எல்லாரோடையும் நண்பர்களாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? பாய். தேங்க்யூ.